வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கட்டணமில்லா மகளிர் அரசு பேருந்தில் பயணம் செய்த போதை வாலிபர் பயணச்சீட்டு பெறாமல் நடத்துனரிடமும் பெண்களிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வைரல் வீடியோ. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பேருந்து நிலையத்திலிருந்து கட்டணமில்லா அரசு மகளிர் பேருந்து எண் 12 இந்த பேருந்தில் நடத்துனர் கௌதமன் பணியில் ஈடுபட்டிருந்தார். செய்யாறு பேருந்து நிலையத்திலிருந்து ஏனாதவாடி கிராமத்திற்கு சென்ற அரசு பேருந்தில் பயணம் செய்த செங்கட்டான் குண்டில் கிராமத்திலிருந்து மது போதை வாலிபர் சுனில்குமார் என்பவர் பயணச்சீட்டு வாங்க மறுத்து மகளிர் மட்டும் இலவசம், எங்களுக்கு மட்டும் இலவசம் இல்லையா என தகாத வார்த்தைகள் பேசி ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதனால் அரசு பேருந்து நடத்துனர் கௌதமன் பாதி வழியிலேயே பேருந்தை இயக்காமல் நிறுத்தியுள்ளார். மேலும் பேருந்தில் பயணம் செய்த பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ரகளையில் ஈடுபட்டு வாலிபரிடம் வாக்குவாதம் செய்தனர். மது போதையில் இருந்த சுனில்குமார் பேருந்தில் பயணித்த பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் என்று பாராமல் அவர்களை தகாத வார்த்தைகளால் தீட்டியுள்ளார். இந்த நிலையில் முதியோர் ஒருவர் ரகளையில் ஈடுபட்ட வாலிபரிடம் சமரசம் பேசியுள்ளார். அப்போது பெரியவர் என்று கூட பார்க்காமல் போதை வாலிபர் தகாத வார்த்தைகள் திட்டியது அங்கு இருந்தவர்களை முகச்சுளிப்பை ஏற்படுத்தியது. இதனால் பேருந்து நடத்தினர் கௌதமன் மோரணம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த மோரணம் போலீசார் மது போதை ரகளையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதை வாலிபரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இதுபோன்ற மது போதையில் இருந்த வாலிபர் பெண்கள் முதியவர்கள் என்று பாராமல் அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் தீட்டியது அங்கு இருந்தவர்களிடையே முகச்சுளிப்பை ஏற்படுத்தியது. அவருக்கு போன் பண்ணி பேசுறேன். நீ சொல்லுண்ணா சொல்லுண்ணா வாடா நான்